ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Question number 71. The number of terms of the series 5 plus 7 plus 9 plus etc. must be taken, so the sum may be 480. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா sum of the series கொடுத்துருக்காங்க. என்ன sum of the series எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு let sன்னு வச்சுக்கலாம். let s is equal to 5 plus 7 plus 9 etc. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 480 வரணும். தட் இஸ் ஈக்குவல் டு 480. 5 + 7 12, 12ஓட 9 ஆட் பண்ணிங்கன்னா 21 ப்ளஸ் எக்ஸ் இப்படியே ஆட் பண்ணிட்டு போகும்போது அதோட சம் வந்து 480 இருக்கணும். அப்போ என்ன வந்து என்னவாக இருந்தால் 480 வரும்னு கேட்குறாங்க. சப்போஸ் ஆப்ஷன் ஏயில் வந்து 20 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 10 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி வந்து 25 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், தட் இஸ் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு வந்து 480 வருதுன்னு பார்க்கணும். ஏக்கா, பிகா, சிகான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கிறேன். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதில் ஏங்கிறது என்ன ஃபஸ்ட்டு டேர்ம், ஏவோட வேல்யூஸ் நமக்கு என்ன வரும் 5, டிங்கிறது நமக்கு என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், தட் இஸ் 7 - 5 is equal to 2. n தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். என்னங்கிறது என்ன 20, 10, 15, 25 சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் n is equal to 20 சூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், S20 is equal to 20 divided by 2 into 2. ஏவோட வேல்யூஸ் வந்து 5 ப்ளஸ் என்னோட வேல்யூஸ் வந்து 20 - 1, டியோட வேல்யூஸ் வந்து 2. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 20யும் 2வும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 10, கேன்சல் பண்ணால் 10. அப்புறம் 2 into 5 10 ப்ளஸ் 19, that is 20 - 1 19 into 2. நெக்ஸ்ட்டு 10 into 10 ப்ளஸ் 19 2 சார் எவ்வளோ வரும் உங்களுக்கு 38 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10 into 4 48 வரும். தென் இதை மல்டிப்ளை பண்ணால் 480 வருது. அவங்க அதான் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. 5 + 7 + 9 எக்ஸெட்ரா ஆட் பண்ணும்போது சம் வந்து 480 கிடைக்கணும். எத்தனாவது டேர்ம்ஸில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா n வந்து 20 இருக்கும் போது கிடைக்கும். Therefore option A is correct. Question number 72. If the sum of earned terms of an AP is 2n square, the fifth term is அப்படி கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு given Sn is equal to 2n square கொடுத்துட்டு T5ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்டஸ்ட் மெத்தட் என்ன, இது நம்ம நிறைய சம்ஸில் பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலானா T5 is equal to S5 minus S4. அப்போ T5 is equal to Sn எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கா 2n square. அப்போ S5ன்னு என்ன 2, n இருக்க இடத்துல 5 the whole square minus 2 into 4 the whole square. நெக்ஸ்ட் என்ன 2 into 25 minus 2 into 16. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 50 minus 32. ஸோ அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 18. அப்போ டி ஃபிஃப்த்து டேர்ம் வந்து 18. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Question number 75. If the sum and the products of three numbers in GP are 7 and 8 respectively, then fourth term of the series is. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸை ஆட் பண்ணால் 7 வருமா ஜிபியில், அதே மாதிரி 3 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் 8 வரும்.
அப்படி இருக்கும்போது T4ஓட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா sum of 3 numbers in GP is equal to 7. அதே மாதிரி product of 3 numbers in GP is equal to 8. இதே நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா T4ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்களே அதை எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபியோட வேல்யூஸ் வந்து 8 அப்படின்னு இருக்காங்க. அப்போ 8ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். 8ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும், 8 எந்தெந்த டேபிள்லாம் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வருது, 1 × 2 × 4 8 கிடச்சிருச்சு இல்லைங்களா. இந்த அதே சேம் நம்பரை சம் பண்ணி பாருங்கள், 1 + 2 + 4 என்ன கிடச்சிச்சு 7. ஸோ அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி வந்து 7 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. நான் 8ஓட நம்பர் எடுத்து அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு சம்மும் கிடச்சிருச்சு, ப்ராடக்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம T4 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருது. ஸோ காமன் ரேஷியோ நமக்கு இதுலேருந்து என்ன வருதுன்னா 2 வருது. ஸோ அப்போ T4 = என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நான் என்ன வச்சுக்கணும் 4ஓட இன்ட்டு அந்த காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்குது. ஸோ அப்போ 4th டேர்மோட வேல்யூஸ் வந்து 8. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். Question number 76. The sum of the series 7 + 14 + 21 + etc. to 17th term is அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அந்த சீரீஸ்க்கு வந்து எஸ்ன்னு பேர் கொடுத்து S is equal to 7 + 14 + 21 + etc. to 17th term அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா which is equal to இது எல்லாமே 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்கனால 7 காமனாக எடுத்தால் 1 7s are 7 + 2 7s are 14 + 3 7s are 21 + etc. to 17th term அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, 17th terms. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா since 1 + 2 + 3 + etc. to n terms இருக்குங்களா. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா n × n + 1 / 2. ஸோ அந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் லிசன் பண்ணுங்கள். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 2க்கு 2 இருக்குது, 3க்கு 3 இருக்குது. பட் n இருக்க பிளேஸில் இங்கே 17 இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்னா n × n + 1 / 2 இருக்குங்கிற பிளேஸில் 17 × 17 + 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 7 1 வெளியில் இருக்குது. அப்போ 7 வித்தின் ப்ராக்கெட்டில் ஸோ என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் n × n + 1 / 2. தட் இஸ் 17 × 17 + 1 / 2. நெக்ஸ்ட் சப்ஸில் which is equal to 7 × 17 × 18 / 2. தட் இஸ் இது கேன்சல் ஆனால் 9 டைம்ஸ் வரும். which is equal to இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × 17 × 9. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1071 வரும். therefore option A is correct. The sum of the first n terms of an AP is 3n² + 5n. Then the series is first n terms ஓட ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Sn = 3n² + 5n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அவங்க சீரீஸ்ன்னு கேட்கும்போது இதில் இந்த ABCD ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் சீரீஸு. ஸோ இந்த சீரீஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாமே ஒன்றா தான் வரும். which is equal to நம்ம என்ன பண்ண போகிறோம்னா n வர இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3 × 1² + 5 × 1 that is 3 + 5 that is equal to 8. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் 8. A is equal to 8. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த செகண்ட் டேர்ம்ஸ் that is S2 is equal to
3 into 2 the whole square plus 5 into 2. That is என்ன கிடைக்கும் 2 square வந்து 4, 4 into 3 12, 12 plus 5 2s are 10. That is the sum of the first second ரெண்டு டேர்ம்ஸோட ஆன்சர் வந்து 22 வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சிடி. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கறனால இங்கே சம் ஆஃப் த சீரிஸ் கொடுத்துருக்கனால காமன் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன பண்ணால் S2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் S1. S2ஓட வேல்யூஸ் வந்து 22 மைனஸ் 2 இன்ட்டு S1ஓட வேல்யூஸ் வந்து 8ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 மைனஸ் 16 தட் இஸ் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூஸ் வந்து 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு nth டேர்முக்கான ஃபார்முலா டேர்ம் தானே கேட்டிருக்காங்கல்ல டிஎனோட ஃபார்முலாஸ் எழுதுகிறோம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா tn is equal to nth term கண்டுபிடிக்க போகிறோம். a ஓட வேல்யூஸ் வந்து 8 ப்ளஸ் n தெரியாது n minus 1 d ஓட வேல்யூஸ் வந்து 6. அப்போ tn is equal to 8 plus 6n minus 6. then tn is equal to 2 plus 6n. ஓகேங்களா. இப்போ நமக்கு nth term கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க சீரீஸ் கேட்குறாங்க. சீரீஸ்க்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் என்ன மீனிங்னா எண்ணுக்கு வந்து 1 தட் இஸ் T1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 ப்ளஸ் 6 into 1 that is equal to 8 T1. நெக்ஸ்ட்டு T2 is equal to 2 plus 6 into 2 that is 2 plus 12 that is equal to 14. Second term. Next third term 2 plus 6 into 3 that is 2 plus 18 that is equal to 20 T3. Next T4 is equal to 2 plus 6 into 4 that is 2 plus 24 that is equal to 26 T4. ஓகேங்களா. ஃபஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் T1 is equal to 8, T2 is equal to 14, T3 is equal to 20, T4 is equal to 26. நீங்கள் கொஷின்ஸில் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன வரும். therefore option A is correct. Question number 79. If the nth term of an arithmetic progression 9, 7, 5 etc. is the same as the nth term of the arithmetic progression 15, 12, 9 then n will be. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட nth டேர்மும் சேமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏபியோட டிஎன் அது வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா 9, 7, 5 ஓகேங்களா எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஏபி அதோட டிஎன் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15, 12, 9 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க சேமாக இருக்குங்கிறாங்க. தட் இஸ் எப்படின்னா 9, 7, 5 எக்ஸட்ரா which is equal to 15, 12, 9 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. டிஎன் அப்படிங்கிறனால இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபியோட ஏ வேல்யூஸ் வந்து 9 இல்லைங்களா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ வேல்யூஸ் வந்து 9 ப்ளஸ் நமக்கு தான் என்னோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n தெரியாது n minus 1 டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் 2 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் அப்படின்னாலும் மேத்தமெட்டிக்ஸில் மைனஸ் போடுவோம். 2 அப்படிங்கிறனால -2 ஓகேங்களா விச் இஸ் ஈக்குவல். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 15. ஸோ அதே ஃபார்முலாவில் 15 ப்ளஸ் n minus 1 into இதுலேயுமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டலாம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 3 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் n into 2 2n. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into 2 2 which is equal to 15. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3n தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் வந்து டோட்டலாக 3ன்னு வரும் ஓகேங்களா. இந்த 9 2 ஆட் பண்ண 11,
11 minus 2n is equal to இந்த 15 in 3 add பண்ணி 18 minus 3n. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3n இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 3n minus 2n is equal to இங்கே 18, இந்த ப்ளஸ் 11 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 11. 3nல 2n போச்சுன்னா n, which is equal to 18ல 11 போச்சுன்னா 7. Therefore n is equal to 7. Option A is correct.